ஃபெப் 21 ரிலீஸ் ஆன மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன். ஸோ டிராகன் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த படத்த ரொம்ப ஆர்வமோட பார்க்க வந்தாங்கன்னு சொல்ல முடியுது. ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூ வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து பண்ணும். நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேவோட கலெக்ஷன் வந்து ரொம்ப 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 குறைவா தான் வந்தது. ஏன்னா எப்படி சொல்றது? ஒரு ஓப்பனிங் ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்ஷன்ங்கிறது பெருசு தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட முன்னாடி வந்த படம் இருக்கு பார்த்தீங்களா, லவ் டுடே. அது அளவுக்கு வந்து பெருசா இம்பாக்ட் குடுத்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வெறும் அரௌண்ட் 11 க்ரோர்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணுது. பட் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து படம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி ஒரு படமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் அமைஞ்சது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஆஃபீஸ்ல வெறும் 50 க்ரோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 3 டேஸ்ல வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அரௌண்ட் 25 க்ரோர்ஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் வந்து இந்த படம் குடுத்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் வைட் ஷேரா கிட்டத்தட்ட 50 க்ரோர்ஸ் வந்து குடுத்தது ஒரு மிகப்பெரிய ஹிட் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்து வரப்போற ஒரு படமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளோட டிராகனை. ஸோ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சொல்ற ப்ரெடிக்ட் பண்ற விஷயம் ஒரு 1 வீக் இட்செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு 100 க்ரோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும். ஒரு அப்கமிங் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு படம் லவ் டுடே அப்படின்னு கொடுத்த ஒரு ஹீரோ 100 க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ண அடுத்த படமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு 100 க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ணா இவர் வந்து அஃபிஷியலா வந்து டயர் 2 லீக்ல வந்து செலக்ட் ஆகி ஒரு பெரிய பெரிய ஹீரோஸோட போட்டி போடுற நிலைமைக்கு வந்து வந்துருவாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சோஷியல் மீடியாலையும் ட்விட்டர்லையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிராகன் படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து நடிச்சிருந்தாங்க நம்மளால சொல்ல முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரதீப் ரங்கநாதன். இவர் வந்து ஆல்ரெடி லவ் டுடே அப்படிங்கிற படம் பண்ணதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவர் மேல கிரேஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன் படத்துக்கு வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் கான் யூடியூப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரோட காமெடி சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் வந்து இப்போ எல்லாருமே சொல்ற விஷயம் யூடியூப்ல இருக்கிறது சினிமா கண்டென்ட் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சினிமா கண்டென்ட்ல ரொம்ப சூப்பராகவே டிராகன் படத்தில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சொல்ல முடியுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் பிடிச்ச நிறைய பேரும் வந்து தியேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்ஸ் எல்லாம் கயாடு லாகர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன், இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்க்ரீனை அழகாக ப்ரெசென்ஸ் பண்ணதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் அஸ்வத் மாரிமுத்து இவர் தான் வந்து மெயின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட டேரக்டர் இவர் எழுதின ஒரு கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபேண்டசி இல்லாத ஃபேண்டசி மூவி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதை ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் எக்ஸிக்யூட் பண்ணனால இந்த படம் கிட்டத்தட்ட அரௌண்ட் 3 டேஸ்ல வந்து 50 க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ணது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அடுத்த காம்பினேஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனும் அஸ்வத் மாரிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2027ல வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படம் என்ன ஜானரா இருக்கும், அந்த படம் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.